Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus and we are discussing Judith Wright's poem At Kulula. And we are discussing the figures of speech in this particular poem. In stanza 4, நம்ம இப்போ stanza 4க்கு வந்துட்டோம். stanza 4ல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா it is a allusion referring to a past incident. அதனால இங்க வந்து ஒரு அல்யூஷன் இருக்கிறதாக சொல்லலாம். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? Because the author is referring to a story narrated by or an experience narrated by her grandfather. Who was riding at noon? Grandpa was riding at noon. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 90 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ the author is referring to a colonial war. And what happened in the colonial war? அப்படிங்கும்போது the white settlers brutally massacred the aboriginal people. This is a colonial history which is actually alluded. அதை வந்து அல்யூட் பண்ணியிருக்கிறாங்க, அதை ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க இங்க இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸால. அங்க நமக்கு வந்து நிறைய இமேஜரி பயன்படுத்தியிருக்காங்க. என்ன இமேஜரி அப்படிங்கும்போது பிளாக் அக்கோட்டட் வாரியர் ஆர்ம்டு ஃபார் ஃபைட்டிங் அப்படிங்கும்போது நமக்கு அப்படியே காட்சிப்படுத்தலாம். ஓகே, கருப்பு கலர்ல அப்படியே ஆர்மர்லாம் போட்டு ஒருத்தர் கையில ஒரு ஸ்பியர் வச்சுட்டு ஒரு ஷீல்டு வச்சுட்டு நிற்பாரு. அப்புறம் அந்த இடத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது author is giving a very beautiful visual imagery which also creates an emotion. It's called evocative description. It evokes an emotion. Okay, அந்த கேரக்டருடைய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும். Okay, and what happened to that soldier? He sank into the bare plain as now into this into time past. As now into time past அப்படிங்கும்போது the ghost of the man is alive now, but once he was alive அப்படிங்கும்போது he is speaking about the permanence of the spirit there. ஒரு தடவை அவன் உயிரோடு இருந்தான், இப்ப அவனுடைய ஆவி அந்த இடத்துல இருக்கு, இன்னமும் அது அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு ஒரு சிமிலி இருக்கு. Now we move on to stanza 5. stanza 5ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the author the beginningல பாத்தீங்கன்னா அந்த குலுலா ஷோரை டிஸ்கிரைப் பண்றாரு. ஒயிட் ஷோர், அப்புறம் ப்ளூம்டு ரீட், அந்த இடம் வந்து நாணல் இருந்தது, அப்புறம் பேப்பர் பார்க், கிளியர் ஹெவன்லி லெவல், இது எல்லாமே இட்ஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிளேஸ். என்ன டிஸ்கிரிப்ஷன்? விஷுவல் டிஸ்கிரிப்ஷன். we call it as imagery. Okay, as imagery. என்ன சொல்றாங்க? இந்த இடம் இன்னைக்கு யார் மட்டும் ஆக்கிபை பண்றா? crane and swan. பட் ஒரு காலத்துல இந்த இடத்துல அபாரிஜினல் பீப்புள் இருந்தாங்க. ஆனா அந்த மக்களை யார் அப்ரஸ் பண்ணா? the settlers oppressed them by how? by arrogant guilt அப்படின்னு சொல்லும் பொழுது the author is using personification. You cannot be justified by crime, but you can be justified only by your love அப்படின்னு சொல்லும்போது the author is presenting a paradox. Okay, லவ்வால மட்டும்தான் முடியும், கத்தியால இது முடியாது அப்படின்னு சொல்லும்போது பாரடாக்ஸ் பயன்படுத்தி இருக்கிறான். Now we move on to stanza 6. stanza 6ல the author is expressing her own fear while walking in that land. It's a beautiful landscape. ஆனா அந்த லேண்ட்ஸ்கேப்ல அவங்க நடக்கும்போது அவங்களுடைய குற்ற உணர்வினால் அவர்களுக்கு பயம் மேலோங்குகிறது. என்ன? இந்த இடத்துல தான் நம்முடைய மூதாதையர்கள் அபாரிஜினல் பீப்புளை கொண்டு போட்டாங்க, அவருடைய ஆவிகள் உலாவுகிறது. எந்த இடத்துல இருந்து நம்மை நோக்கி ஈட்டி பாயும்னு தெரியல. ஏன்? எல்லா பக்கமும் நம்ம வந்து எதிரிகளை வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்ப அந்த ஒரு பயம், அந்த ஒரு சிம்பாலிக் போர்ட்ரேயல் இஸ் பிரசன்டட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the driftwood spear will come towards me அப்படிங்கும்போது it also means the aboriginal people who are now alive are resisting, they are fighting back. அவங்க எந்த நேரத்துல நம்மளை பாஞ்சு காலி பண்ணுவாங்கன்னு தெரியல, ஒரு பயம் இருக்கு. And we find that the author is also
afraid like her grandfather. So there is a simile. And then there is a metaphor lastல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா I am living with a heart accursed by its own fear. Accursed, who is going to curse me? It is not the aboriginal people who are going to curse me, but my conscience will curse me and will make me live like a cursed man. ஏன்னா அவங்க தூத்த போறது இல்ல, அவங்க வந்து சபிக்க போறது இல்ல, என்ன எதுதான் சபிக்க போகுது? I'm going to live like a cursed man, cursed not by those people but by my own heart, and I am judged by my own heart. அவ்வளவுதான் இந்த poem முடிஞ்சிச்சு. You have any questions? You're most welcome, teachers. Have you any questions?